ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேர் வந்து நல்லா க்ரோ பண்ணணும், நான் லென்த்தை வந்து சீக்கிரமாக வளர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, ஹேர் வந்து எவ்ரி 3 months ஒன்ஸ் ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேர் கட் பண்ணால் எப்படிங்க லென்த் வளரும், அப்போ கம்மியாயிட்டு தானே போகும் அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. ஸோ இது வந்து எப்படி லாஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் வந்து 3 months ஒன்ஸ் இல்லை 2 months ஒன்ஸ் அவங்களோட என்விரான்மெண்ட் பொறுத்து, அவங்களோட லைஃப் ஸ்டைல் பொறுத்து, அவங்க ஒர்க் பண்ணுற இடத்த பொறுத்து அவங்களோட ஹேர் டேமேஜஸ் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க தேய்க்கிற ஃபுட்டு, நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் டயட் இதெல்லாம் வச்சு தான் அவங்களோட ஹேர் க்ரோத்துமே இருக்கும். அப்படி இருக்கும்போது சில பேர்த்துக்கு சீக்கிரமாக ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்துடும். இப்படி ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அது மூலிமா அவங்களோட ஹேர் வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும். ஸோ டேமேஜ் ஆன ஹேர் சீக்கிரமாக வலுவிழந்து ஹேர் ஃபால் ஆகிடும். ஸோ இப்போ புரியுதுங்களா? ஸோ அதனால தான் ஒரு 3 months ஒன்ஸ் நீங்கள் வந்து ஹேர் வந்து டேமேஜ் ஆகுது, ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வருது அப்படின்னா 3 months ஒன்ஸ் உங்கள் பக்கத்தில் இருக்கிற சலூனில் போயிட்டு ஒரு நல்ல ஹேர் கட் ப்ரொஃபஷ்னல் ஹேர் கட் பர்சன் கிட்ட போயிட்டு ஸ்ப்ளிட் எண்ட்ஸை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஹேரை ட்ரிம் பண்ணிக்கோங்க, கட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. மற்றபடி நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு மேக்ஸிமமான டேமேஜஸ் கண்ட்ரோல் ஆகும், ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும். அதுக்கு அடுத்து தான் நீங்கள் சாப்பிட்ற நியூட்ரியன்ஸ் இதெல்லாமே வந்து வரும். ஸோ இந்த டிப் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.